அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு கோவையை சேர்ந்த விமான பைலட்கள், விமான பயிற்சி மாணவ மாணவிகள் கோவை காந்தி பார்க் பகுதியில் அஞ்சலி செலுத்தினர். சமீபத்தில் அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்த 241 பேரை நினைவுகூரும் விதமாகவும் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் கோவை ஆப்ஸ் ஏவியேஷன் அகாடமி சார்பில் கோவை காந்தி பார்க் பகுதியில் நினைவேந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. விண்ணுக்கு ஒரு கடிதம் எனும் தலைப்பில் நடைபெற்ற இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் விமானத்துறை சார்ந்த கல்வி கற்கும் மாணவ மாணவிகள், ஆப்ஸ் அகாடமியின் நிர்வாக ஊழியர்கள் மற்றும் விமான பைலட்கள் சேர்ந்து விபத்தில் இருந்தவர்களை நினைவுகூரும் விதமாக தாங்கள் எழுதிய கடிதங்களை வெள்ளை நிற ஹீலியம் பலூன்களை கையில் பிடித்தவாறு அஞ்சலி செலுத்தினர். கோவை காந்தி பார்க் ரவுண்டானா பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அகாடமியின் நிர்வாகத்தினர் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் பங்கேற்றவர்கள் அனைவரும் 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி மறைந்த ஆன்மாக்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து இது குறித்து ஆப்ஸ் ஏவியேஷன் அகாடமியின் பயிற்சி பெறும் மாணவர் அரவிந்த் கூறியதாவது, ஜூன் 12 அன்று நடைபெற்ற அந்த சம்பவம் என்பது ஒரு பெரும் செய்தி என்பதை தாண்டி எங்கள் மேல் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு. இந்த சோக சம்பவத்தில் உயிரிழந்த ஒவ்வொருவரும் அவர்களின் குடும்பத்தின் நம்பிக்கையும் கனவுமாக இருந்தவர்கள். நாங்கள் விமானத்துறையை சார்ந்தவர்களாக உள்ளதால் இந்த தருணத்தில் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்துவது எங்களின் கடமை என கருதுகிறோம். விண்ணுக்கு ஓர் கடிதம் எனும் இந்த நிகழ்வு மூலம் இறந்த அனைவரையும் நாங்கள் எங்கள் நினைவில் வைத்துள்ளோம் என்பதை வெளிப்படுத்த ஒரு வழியாக பார்க்கிறோம். 241 பேரின் உயிரிழப்புக்கு எங்கள் வருத்தத்தை தெரிவித்து அவர்களுக்கு எங்கள் மரியாதையை சமர்ப்பித்து இந்த துறையில் பாதுகாப்பை அதிகரிக்க உறுதியேற்போம் என கூறிக்கொள்கிறோம் என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏர் இந்தியா 171 ரீசெண்டாக நடந்த கிராஷ் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே மிகப்பெரிய இழப்பு. அது அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு இழப்போ அதே அளவுக்கு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே இழப்பு. ஆனால் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி எப்பயுமே இந்த மாதிரி எதிர்பாராமல் நடக்கிற விஷயங்கள்ல இருந்து கற்றுக்கிட்டு தான் ஏவியேஷன் இன்னைக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. நாங்கள் இதில் இருந்தும் நிறையா தவறுகள் நம்ம ஒருவேளை பண்ணியிருந்தோம்னா அதை கற்றுக்கிட்டு இன்னமும் ஃபியூச்சரில் ஏவியேஷனை இன்னமும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காகவும் சேஃபர் ஆக்குறதுக்காகவும் கண்டிப்பான நம்மளால முடிஞ்ச முயற்சியை செய்வோம். இன்னைக்கு நம்ம அவங்க 171 இறந்தவங்களுக்காக ஒரு அஞ்சலி செலுத்துகிற விதமாக இங்கே நம்ம காந்தி பார்க்கில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரோசஸ் வச்சுட்டு அவங்களுக்கான அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்கோம்.